8 பந்துகளில் 12 ஓட்டங்கள். 8 பந்துகளில் 12 ஓட்டங்கள். வெற்றி முடிவு செய்யவில்லை. இன்னும் அடித்திருக்கின்றார். 6 ஓட்டமாக்கி இருக்கின்றார். வெற்றி என்பது வீரம் இல்லை. தங்கமண்ணாங்கையில் வந்துவிட்டது. தங்கமண்ணாவின் பேரை இப்போது எழுத முடியாது. கைபோய்ஸின் பேரும் இங்கே எழுதப்பட முடியும். ஆம், இன்னும் ஒரு வீடியோ போட்டு தங்கமண்ணாவின் பாணி வன்படம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாங்க, அடித்தாலப்பட்ட பந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அணியினர் வெற்றி கேடயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதிசயன் அவர்களின் அந்த இறுதி ஆட்டத்தின் மூலம் பாருங்கள். நிச்சயமாக அங்கே பாருங்கள், சிறப்பானது ஒரு விளையாட்டு என்பது ஒரு ஒற்றுமையை வளர்க்க வேண்டிய ஒன்று. அதே போல அங்கே பாருங்கள், இரு அணி வீரர்களும் கைகளை குலுக்கி கட்டி கால்களும் அப்படி போல போல இப்படி போல போல ரூபாயை அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர்களுக்கு செல்வ விளையாட்டு கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆகவே இன்னும் ஒரு அன்பளிப்பு ஒன்று. வேலலிங்கம் சதீஸ்வரன் அவர்கள் 20,000 ரூபாயை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்தறிஞர்கள் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு கழகம் இங்கே நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அன்பளிப்புகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள். 4 பேரையும் திருப்பி சோழலிங்கம் சுமன் அவர்கள் 35,000 ரூபாயினையும், வேலலிங்கம் வேந்தண்ணா அவர்கள் 15,000 ரூபாயினையும், பஞ்சலிங்கம் லிங்கேஸ்வரன் அவர்கள் 20,000 ரூபாயையும் மற்றும் வேலலிங்கம் சதீஸ்வரன் அவர்கள் 20,000 ரூபாயினையும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். முதலாம் இடத்தை பெற்ற டிராகன் டிஃபெண்டர்ஸ் அணியினருக்கு 50,000 ரூபாயை பணம் சிலை அன்பளிப்பு செய்திருக்கிறார். தர்மபுரசிங்கம் தம்பியண்ணா அவர்களின் நினைவாக பாபுடியான் அவர்கள் மற்றும் இந்த வெற்றிமணி அன்பளிப்பு செய்திருக்கிறார். அடுத்ததாக 25,000 ரூபாயை மனமார்ந்த நன்றிகளை 30 நிச்சயமாக வேலலிங்கம் பிரதீபன் அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். 30,000 ரூபாயை அன்பளிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பளிப்பு வந்திருக்கிறது. விமலதாசன் திவேணி அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். டிவின் அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார் 20,000 ரூபாயை. நிச்சயமாக அவர்களுடைய கரங்களினால் தான் எங்களுடைய விளையாட்டு கழகம் உண்மையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த புலம்பெயர்ந்த தேசத்து வழக்கு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் மற்றும் சுதாகரன், செல்வரூபன், விமலதாசன், டிவின், ஸ்வர்லிங்கம், சுமன் அவர்கள், பிரதீபன், லிங்கேஸ்வரன் மற்றும் வேந்தனா அவர்கள் அனைவருக்கும் செல்வா விளையாட்டு கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தர முடியும். ஆனால்
எமது புலம்பெயர்ந்து மக்களிடம் நாங்கள் எவ்வளவு கோரிக்கைகளை விட்டிருந்தோம். ஆனாலும் அவர்கள் எந்த வகையிலுமே பெருசாக செவிசாய்ப்பதாக இல்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினம் எமது அழைப்பை ஏற்றி வந்த புலம்பெயர்ந்து மக்கள் நாம் எதிர்பார்க்கவே இல்லை. 8 பேர்கிட்ட 20,000, 25,000, 30,000 தந்து உதவியுள்ளார்கள். அவர்களுக்கு எமது செல்வா விளையாட்டுக் கழகம் சார்பாக நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எமது அழைப்பை ஏற்று SPL போட்டிகள் சீசன் 2 சிறப்பிக்க வந்த புலம்பெயர் தேசத்து உறவுகளுக்கு இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, புலம்பெயர் தேசத்தில் வந்த உறவுகள் நீங்கள் மட்டும் இந்த நேரத்தில் வந்து உதவி செய்தது மட்டும் போகாது. நீங்களும் உங்களது நாட்டில் இருக்கும் புலம்பெயர் தேசத்து உறவுகளிடம் இப்படியான ஒரு மைதானம் சீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரிடமும் எடுத்து கூறி எமது இந்த மைதானத்தை ஒரு சிறப்பான ஒரு மைதானமாக புனரமைப்பு செய்து தருமாறு இந்த நேரத்தில் புலம்பெயர் தேசத்து மக்களிடம் செல்வா விளையாட்டுக் கழக தலைவர் செல்வா விளையாட்டு இன்று நடந்த இந்த போட்டி மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இரு அணிகளுமே மிகவும் சிறப்பாக விளையாடியிருக்கிறார்கள். கடைசியில் வெற்றியை ஒரு அணிதான் பிடிக்க வேண்டும். அந்த வகையில் இரு அணிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வா விளையாட்டுக் கழகம் இன்று நேற்று வந்ததல்ல. பல ஆண்டுகள் இந்த கழகத்தை வளர்த்த உரிமை இங்கு பிறந்த மக்களுக்கு உண்டு. அதேபோல் புலம்பெயர் தேசத்து மக்களுக்கு உண்டு. பல ஆண்டுகளுக்கு முதல் இந்த செல்வா விளையாட்டுக் கழகத்தை ஒரு சரியான நிலையில் வைத்து அடித்தளமிட்டு சென்ற எமது புலம்பெயர் தேச மக்கள், இப்போது வகிக்கும் மக்கள் அனைவருக்கும்